ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு லாஸ்ட் வீக் நடந்த ஃபுல் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கிளிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ஷய திருதி அன்னைக்கு சாமி கும்பிட்டப்ப எடுத்த வீடியோ தான். ரொம்ப நல்லா இருந்தது சாமி ஃபோட்டோலாம் பார்க்குறதுக்கு. அதனால் அதை வந்து ஒரு கிளிப் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. புதுசாக கோல்டு வாங்க முடியல அப்படின்னாலும் ப்ராப்ளம் இல்லை. பழைய கோல்டு வச்சே நம்ம சாமி கும்பிடலாம். அன்றைக்கி வந்து கோல்டு தான் வாங்கணும்னு அப்படின்னு இல்லை. நிறைய பேருக்கு வந்து நம்ம தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வந்து அன்னதானம் அந்த மாதிரிலாம் பண்ணோன்னா ரொம்ப நல்லது. அந்த நாளில் பண்ணோன்னா. நெக்ஸ்ட்டு வந்து என் பொண்ணு ரொம்ப நாளாக நெயில் பாலிஷ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால் பழைய நெயில் பாலிஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு புது நெயில் பாலிஷ் வச்சு விட்டுட்ருக்கேன். அந்த கிளிப் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. என்ன கலர் வேணுமோ எடு, நான் அதுக்குள்ளே எடுத்துறேன். அது என்ன கலர்? அது என்ன கலர்? அது என்ன கலர்னு சொல்லு. இது என்னது? அப்போ அது ரெட்டுனா இது என்னது? ஓ, அது பிங்க், இது ரெட்டா? அப்போ இது என்ன கலரு? அப்போ இது பிங்கா இது பிங்கா? அது என்னது? அது பேர் வந்து நெயில் பாலிஷா? சரி, அப்படி காட்டு. எவ்வளோ மேடம் இந்த நெயில் பாலிஷ்? அவ்வளோ கிட்ட காட்டக்கூடாது, ஒன்றும் தெரியாது. இப்படி வச்சு காட்டு. என்ன கலர்? வாட் கலர்? சரி, இந்த பாக்ஸ் எவ்வளோ? இந்த பாக்ஸ் ஃபுல்லாக எவ்வளோ சொல்லு. 5 ரூபாவா? 5 ரூபாய்க்கு இவ்வளோ நெயில் பாலிஷா? அப்போ ஒரு நெயில் பாலிஷ் 1 ரூபாவாடி? ஆமாவா? சரி, எந்த கலர் வேணும்னு சொல்லு சீக்கிரம். ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். இப்போ தானே ரெட்டுண்ணா. ரெண்டும் வேணுமா? ஏய், உடஞ்சிரு போகுது. உடையாது. உன் தலை ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லு அங்க. ஐயே, இரு இரு இரு, இப்படி திரும்பு. நான் பண்ணுறேன், சரி பண்ணுறேன். இரு, இப்படி திரும்பு. கோபாலும் மாதவும் பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? கோல்மால் கோல்மால். ஏய், சரி, எந்த கலர் சொல்லு. செம்மையாக இருக்குது பாரு. அங்கே பாரு, அங்கே பாரு, உன் கால் எப்படி இருக்குன்னு. பியூட்டிஃபுல். ஸோ மேடம்க்கு வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு கையில். பெயிண்டா? ஆமாம், பெயிண்ட் தான் சொல்லுவாங்க. நெயில் பாலிஷ் வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு. ஒரு ஃபிங்கரில் வந்து ஒரு கலர் தான் வேணுமா. தனிஷ்காவோட ஸ்பாடே வந்து முடிஞ்சிருச்சு இன்னைக்கு. தனிஷ்கா ஸ்பாடே முடிஞ்சா? சரி, ஓகே. ஹாப்பியா? ஓகே. சீன் போடாத, ஒழுங்காக பேசு. வெக்கப்படாதடா, இங்கே பாருடா. திரும்ப. நெக்ஸ்ட்டு வந்து என்னோடய ஹஸ்பண்டோட ஒரு ரொம்ப நாள் ஆசை ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, அந்த பாக்ஸ் வந்திருந்தப்போ லைட்டாக ஓப்பன் ஆகி வந்திருந்தது. ஸோ அதனால் ஒரு டவுட்லேயே ஓப்பன் பண்ணிட்டுருந்தோம். எல்லாம் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்ருந்தோம். அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் இருந்தது. அந்த பாக்ஸ் ஓப்பனாக இல்லை. அதனால் ஓப்பன் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்காது. இவ்வளோ பெரிய பாக்ஸ் வந்து அந்த குட்டி கேப்பில் எடுத்துகிட்டு வேறு வைக்க முடியாது அப்படின்றதால ஓகே அப்படின்னு நாங்கள் வாங்கிக்கிட்டோம். உள்ளே எல்லாமே வந்து ப்ராடக்ட்லாம் வந்து ஒழுங்காக தான் இருந்தது. உள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கூட வந்து ஒழுங்காக தான் இருந்தது. உங்கள் யாருக்குன்னா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸு இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஆன்லைனில் வாங்குறது அப்படின்றது இதுதான் ஃபஸ்ட் டைம். எல்லாமே வந்து கடைக்கு போய் தான் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கடைக்கு போய் தான் வாங்கியிருக்கோம். பட் இந்த மாதிரி நாங்கள் வாங்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. பட் ப்ராடக்ட் வந்து நல்லா தான் இருக்குது. அதுதான் வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, மறுநாள் வந்து ஆட்டுக்கால் பாயா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சண்டேக்கான ரெசிபி. சண்டே செஞ்சுட்ருக்கோம். ஆட்டுக்கால் வந்து நல்லா அங்கே கடையிலே வந்து நமக்கு தீச்சு கொடுத்துருவாங்க இல்லையா, அந்த முடியெலாம் எதுவும் இல்லாத மாதிரி அந்த மாதிரி ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் இது பண்ணிடலாம், மேரினேட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இந்த ஆட்டுக்காலுக்கு தான்ட்டு இல்லை, எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸுமே வந்து நீங்கள் மேரினேட் பண்ணி கொஞ்சம் நேரம் மேரினேட்னா நீங்கள் மஞ்சள் பூசி கொஞ்சம் நேரம் அப்படியே ஊற வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வினிகரில் கூட வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வினிகரில் கொஞ்சம் நேரம் சிக்கனோ இல்லை மட்டனோ அதை ஊற வச்சுட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறமா பாயாவுக்கு வந்து ஆனியன் டொமேட்டோ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து
அந்த ஆட்டுக்காலெல்லாம் போட்டுட்ருக்கோம். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான், டக்குன்னு செஞ்சிடலாம். இது வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தோசை, இட்லி, இடியாப்பம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ஆட்டுக்கால் ஃபுல்லாக வந்து குக்கரில் போட்டாச்சு. நான் வந்து ஒரு பெரிய 3 வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 வெங்காயம் வந்து இப்போ நான் அந்த குக்கரில் போட்டுட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் நமக்கு. அதுக்கப்புறமா வந்து தக்காளி போட போகிறோம். தக்காளியும் வந்து ஒரு 1.5 தக்காளி அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா போதும். ஸோ கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, அப்புறமா வந்து கருவேப்பிலைன்னு நினைக்கிறேன், அது போட்டிருந்தேன். ஸோ கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோன்னா கொஞ்சம் ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போடுறேன். அப்புறமா வந்து ஒரு சொம்பு நிறைய வந்து தண்ணி ஊற்றிட்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், திரும்பவும் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தோன்னா ரொம்ப நல்லது. நான்வெஜ் எல்லாத்துக்குமே மஞ்சத்தூள் சேர்ப்போம் இல்லையா? ஸோ மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். நல்லா வேக வைக்கிறதுனா ஒரு 10 to 12 விசில் விட்டோன்னா ரொம்ப நல்லா வெந்துடும். ஏன்னா கால்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வேகாது, ஆட்டுக்கால்லாம். அதனால் ஒரு 12 விசில்ஸ் கூட விடலாம். நான் வந்து ஒரு 10 விசில் விட்டுருந்தேன். அதுலேயே வந்து நல்லா வெந்துருச்சு. திரும்பவும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். தேங்காய் கூட வந்து இந்த மாதிரி முந்திரி கொஞ்சம், என்கிட்ட கசகசா இல்லை, கசகசா இருந்ததுன்னா அது கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா இந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ அதை அரைச்சி ஒரு ஓரம் வச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம வேக வச்ச ஆட்டுக்கால் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு திரும்பவும் நம்ம இந்த குக்கர்லேயே தாளிக்க போகிறோம். ஸோ அந்த வேக வச்சுருந்தது வந்து எடுத்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா திரும்பவும் அந்த குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுட்டு, அப்புறமா நம்ம ஒரு கொஞ்சமாக வெங்காயம் போட்டுட்டு, திரும்பவும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா தக்காளி நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு, கொஞ்சமாக வந்து புதினா ஒரு 5-6 இலை இருந்தால் கூட போதும். அது வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஆட்டுக்கால், அதை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா கொதிச்சிரும். நல்லா கொதிக்கிற டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் போட்டுட்டு திரும்பவும் வந்து ஒரு 2 விசில் விட்டுட்டு, நம்ம மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுட்டோம்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். பாயா டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து நாங்கள் வந்து அன்றைக்கி அடை தோசை தான் இருந்தது, அதுக்கு தான் செஞ்சோம். இடியாப்பம் செய்யலான்னு இருந்தோம், பட் அதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நாங்கள் அடை தோசைக்கே ஊற்றி சாப்பிட்டோம். பட் ரொம்ப நல்லா இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோட சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.